வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலினை விசாரணை செய்து விசாரணை முடிந்த பிறகு நிச்சயம் குற்றவாளியா அல்லது ஸ்டாலின் அவர்கள் மூலமாக பல கோடி கருப்பு பணங்களை பதுக்கி வைக்கப்பட்டுள்ள இடம் எங்கு இருக்கிறது என்பதை உண்மைகளை கூறுவாரா என்று சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம் என்ன? எதற்காக துர்கா ஸ்டாலின் அவர்களை விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற கேள்விகளுக்கு பதில்களை தான் இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்க போகிறோம். கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியை அமைத்தது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்கும் பொழுது கண்ணீருடன் தமிழக மக்களுக்கு நல்வழியை காட்டுவதற்கு எனது கணவர் முதல்வராக பொறுப்பேற்கிறார் என்பது ஆனந்த கண்ணீர் கிடையாது. இத்தனை வருடங்களாக முதல்வர் மருமகள் என்ற பெயருடன் இருந்தேன். தற்பொழுது முதல்வர் மனைவி என்ற பெயருடன் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் துர்கா ஸ்டாலின் அவர்கள் கடந்த 4.5 ஆண்டுகளாக, அதாவது ஒரு அமைச்சருக்கு என்ன பாதுகாப்பு வழங்கப்படுமோ அதே பாதுகாப்பு, அதே மரியாதை, செல்லும் இடமெல்லாம் முன்னுரிமை என்பதற்கேற்ப சில திட்டங்களில் துர்கா ஸ்டாலின் அவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் அவரது விருப்பம் இல்லை என்றால் அந்த திட்டமே கைவிடக்கூடிய ஒரு நிலைமைக்கும் வந்ததாகவும் தற்பொழுது தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. சரி, கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளில் பல ஆயிரம் கோடி வரை ஊழல் செய்துள்ள கருப்பு பணங்களை பதுக்கி வைக்கப்பட்டுள்ள இடம் தற்பொழுது துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்திருப்பதாகவும் KN நேரு, பொன்முடி, செந்தில் பாலாஜி இவர்களிடம் விசாரணை நடத்தி சில ஆவணங்களை கைப்பற்றினார்கள் அல்லவா? அதில் துர்கா ஸ்டாலின் அவர்களது மகன் மற்றும் மருமகன் மகள் இவர்களது பெயர் இடம்பெற்றது. இதில் உதயநிதியை நேரடியாக விசாரணை செய்ய முடியாத என்ற காரணத்தினால் தற்பொழுது மருமகன் மற்றும் மகள் மற்றும் துர்கா ஸ்டாலினிடம் விசாரணை நடத்த தீவிரமாக ஏற்பாடுகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. சமீபத்தில் கூட வெள்ளி பீரோ ஒன்றை வாங்கியதாகவும் அதற்கான பணம் எங்கிருந்து வந்தது என்பதை பற்றியான கேள்விகளும் கேட்கப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எனது கணவர் 2வது முறை முதல்வராக பொறுப்பேற்பார் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் சிறப்பு பூஜைகளை செய்வதாகவும் அவர் சமீபத்தில் பேட்டி ஒன்றை கூறியிருந்தார். தற்பொழுது 2வது முறை முதல்வராக பொறுப்பேற்கிறாரா அல்லது 5 ஆண்டுகள் சாதனையா அல்லது ஊழல் ஆட்சியா என்பதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெட்டு வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டசபை தேர்தல் நிச்சயம். சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அரசியல் நிகழ்வில் ஏற்படும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இருந்தால் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மட்டும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் மட்டும்